வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது மாத பலன்களுக்கான நிகழ்ச்சி. ஜூன் மாதம் 2026 வருஷம் இருக்கக்கூடிய அந்த மாதத்திற்கான பலன். துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். கூட புதன் அந்த வீட்டுக்கு அதிபதி. மிக சிறப்பு. தெய்வ அனுகூலம் எல்லாம் சிறந்து விளங்குறது. ரொம்ப நல்லா இருக்கு. 1ஆம் தேதி அன்று 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 10ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். 10ஆம் வீட்டில் குரு சிறப்பா? 10ஆம் வீட்டில் உச்சமடைவதால் சிறப்பு தான். இருந்தால் கூட 9ஆம் வீடு அதனினும் சிறப்பு. ஆனால் பெரிய பாதிப்பு இல்லை. ஏன்னா 10ஆம் இடத்துலேருந்து அவர் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அதாவது 6ஆம் இடத்துல சனி இருக்கார். சனி ஏற்கனவே 6ல் நன்மை தான். குரு பார்ப்பதால் உடல் ஆரோக்கியமும் சிறக்கும். மேற்கொண்டு நன்மைகள் தான் உண்டாகும். அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பது கொஞ்சம் ஆரோக்கியத்தில் சில தொல்லைகளை கொடுத்துட்டே தான் இருக்கும். ஆனால் அவர் பயிற்சியாகிறது கிட்டத்தட்ட 23 தேதி வாக்கில் 8ஆம் வீட்டுக்கு போகிறார். அவர் பார்வை விலகுவது ஓரளவுக்கு நன்மையைத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் தேதி அன்று சுக்கிரன் 10ஆம் வீட்டுக்குள்ளே வரார். 10ஆம் வீட்டில் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருப்பது நன்மையான்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய நன்மை அது. 10ஆம் இடத்தில் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிபதி. அவர் 10ஆம் வீட்டில் இருக்கும்போது செய்கிற தொழிலில் ஒரு பெரிய ஒரு திறமை வெளிப்படும், சிறப்புகள் வெளிப்படும். அவர் கூட உச்சமான குரு இருக்கும்பொழுது தன்னிகரில்லா தன்மை வெளிப்படும். இவருக்கு நிகர் இவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போன்ற ஒரு தன்மை வெளிப்படக்கூடிய ஒரு காலம். உதாரணத்துக்கு ஒரு லாயர் இருக்கார். முக்கியமான கேஸு சுப்ரீம் கோர்ட்டில். அதில் அவர் எடுத்துக்கொண்டு பேசிய விஷயம் வெற்றியடைகிறது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சிறப்பு அவருக்கு உண்டாக்கும். எல்லா செய்தித்தாள்லேயும் அவர் தலைப்பில் வரும். ஒரு திரைப்பட நடிகர் ஒரு படம் எடுக்கிறார், எல்லா தரப்பினர்கிட்டேருந்தும் புகழ் அப்படின்னா அவருக்கு எப்படி இருக்கும்? அதுபோல் யுனிக் சக்ஸஸ் அதை தரக்கூடிய காலம் அது. அதனால் இது மற்ற அங்கே ஒரு சின்ன பள்ளம், இங்கே ஒரு இது எல்லாம் இருக்குது. ஆனாலும் அதையெல்லாம் நிறைவு செய்கிற போல் ஒரு பிரமாதமான ஒரு விஷயம். இது எப்படி சொல்கிறது? திடீர்னு கவர்மெண்ட்டில் உங்களை கூப்பிட்டு ஸ்ரீ பத்மபூஷன் ஏதோ ஒன்று இந்த மாதிரிலாம் தராங்கன்னா எப்படி? எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸு. ஆனால் அதையெல்லாம் நிறைவு செய்கிற போல் உங்களுக்கு ஒரு பட்டம். அது போன்ற ஒரு தன்மையை பற்றி பேசுகிறது இந்த காம்பினேஷன். ஒரு 23ஆம் தேதி வாக்கில் புதனும் வந்து இணைகிறார். அப்போ புதன், சுக்கிரன், குரு 3 சுபர்கள், அது பெஸ்ட்டு சுபர்கள் இவ தான் 10ஆம் வீட்டில் சேர்ந்து உட்கார்ந்தா தன்னிகரெல்லா சமாச்சாரங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை பலமாக சித்தரிக்கிறது. இவங்க 3 பேரும் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீட்டில் சில இன்டீரியர் டெக்கரேஷன்ஸு, அப்புறம் புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குவது, வீடு விழா கோலம் பூண்டு இருக்குது. நீங்கள் பெரிய பெரிய ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் போயிட்டு வரீங்க. லைஃப்பில் சந்தோஷமும் தனிப்பட்ட ஒரு மதிப்பும் ஒரு கௌரவம் இதெல்லாம் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு காலம். இது நடக்கும்போது தான் நமக்கு தெரியும். எதையுமே அனுமானித்து சொல்கிறது கஷ்டம். ஆனால் பெரிய குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு கௌரவம் சிறப்புகள் நிகழக்கூடிய காலம். வெளிநாடு போக முடியுமா? நீங்கள் எக்கானமி கிளாஸில் புக் பண்ணால் கூட உங்களை ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் கிளாஸில் உட்காந்து வச்சு கூப்பிட்டு போவான். அந்த அளவுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் பயணங்கள்லாம். அதனால் எந்த டைரக்ஷனில் பார்த்தாலும் மிகுந்த உயர்வை தரக்கூடிய நல்ல மாதமாக அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1
gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மெயில் அனுப்பிச்சேன், இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.